Good day to you all. நாம் ஒரு மொழியை கற்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, a constant practice. அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. இங்கே எப்போதும் விளையாடும் ஒரு பையன் இருக்கிறான். இதை நாங்க சாதாரண வாக்கியமாக சொல்ல வேண்டுமாயின் அந்த பையன் எப்போதும் இங்கே விளையாடுகிறான் இப்படியும் சொல்லலாம். இதை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? The boy எப்போதும் always விளையாடுகிறான், plays இங்கே here. The boy always plays here. இவ்வாறாக ஆங்கில வாக்கியத்தை கூறும்போது இதை நாங்கள் ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்வோம். எப்படி சொல்வோம்? Very good. A simple sentence. அப்போ நான் தமிழில் ஏற்கனவே பார்த்த வாக்கியம் என்ன? இங்கே எப்போதும் விளையாடும் ஒரு பையன் இருக்கிறான். இதன் மூலம் நாங்கள் சொல்ல வந்தது என்ன? ஒருவருடைய கவனத்தை ஈர்த்து அந்த கவனத்தை யார் மேல் செலுத்த விளைகிறோம்? அந்த பையன் மீது, ஸ்பெஷலி அந்த பையன் மீது செலுத்த விரும்புகிறோம். இவ்வாறான சந்தர்ப்பத்தில் நாம் எவ்வாறு வாக்கியத்தை ஆரம்பிப்போம்? There is a boy. There is a boy who. ஏன் boy என்பது ஒரு நபரை குறிப்பதால் who என்றவாறு வாக்கியத்தை ஆரம்பிக்க போன்றோம். There's a boy who. இவ்வாறாக there என்பதை பயன்படுத்தி ஒரு கருத்தை நாம் வலியுறுத்தி கூற விரும்புவதை they are cleft. They are cleft என்றவாறு ஆங்கிலத்தில் சொல்வோம். கிளெஃப்ட் என்ன? ஒரு பிளவு. அப்போ அங்கு 2 பகுதிகள் இருக்கும். பிளவு ஒன்று இருந்தால் 2 பகுதிகள், அதாவது ஸ்பிளிட் அப்படின்னு சிம்பிளா நாங்க சொல்லலாம். அப்போ they are cleft இருக்கும். அதனை தொடர்ந்து மிகுதி பகுதி அமைய போகுது. they are cleft எதற்காக நாங்கள் பயன்படுத்துகின்றோம்? இதே போல நாம் ஒரு கடையை பற்றி விவரிக்க போன்றோம். there is a shop. அப்போ who என்பதற்கு பதிலாக that. there is a shop that or which என்றவாறு நாங்கள் பயன்படுத்தலாம். ஒரு நேரத்தை குறிப்பிடுகின்றோம். There was a time. ஒரு நேரம் ஒன்று இருந்துச்சு. When. ஒரு இடத்தை பற்றி குறிப்பிடுவோம். There is a place where என்றவாறு நாம் பயன்படுத்திக் கொள்ள முடியும். எங்கெல்லாம் இவற்றை பார்க்கக்கூடியதாக இருக்கும்? ஸ்டோரி டெல்லிங், அதாவது கதை சொல்லும் போது, எக்ஸ்பிளனேஷன்ஸ் விவரணங்களை சொல்லும் போது, எமோஷனல் எம்பசிஸ் உணர்வு பூர்வமாக வலியுறுத்தும் போதும் இப்படியான they are cleft sentences எங்களால் பார்க்க முடியும். இதனுடைய வாக்கிய அமைப்பாக they are plus be form verb, அதாவது சிம்பிள் பிரசன்ட் இருந்தா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் am is are, past இருந்தா was were, future in will be என்றவாறு be formum. அதன் பிற்பாடு noun phrase என்று சொல்வோம். noun என்று சொல்லி தனிய பெயர் சொல் மட்டுமில்லை, ஒரு சொற்றொடராகவும் வரலாம். noun phrase plus who, that, which, when, where இது போன்ற ரிலேட்டிவ் க்ளோஸும் பயன்படுத்தப்படும். ரிலேட்டிவ் க்ளோஸ் அப்படின்னா என்ன? வாக்கியத்தின் ஒரு பகுதியைத்தான் நாங்க க்ளோஸ் என்று சொல்வோம். அந்த பகுதியில் நிச்சயமாக ஒரு சப்ஜெக்டும் இருக்கும், வெர்பும் இருக்கும், எழுவாயும் இருக்கும், வினைச்சொல்லும் இருக்கும். அது தனித்து இயங்கக்கூடியதாகவும் இருக்கலாம், அல்லது முன்னுக்கு கூறிய விடயத்தை சார்ந்து இருக்கக்கூடியதாகவும் இருக்கலாம். இங்கு எப்படி பயன்படுத்துகின்றோம்? ரிலேட்டிவ் க்ளோஸ் ஆக. அப்போது நாங்கள் இங்கு பயன்படுத்துகின்ற இந்த they are cleft சார்ந்ததாக இந்த ரிலேட்டிவ் க்ளோஸ் காணப்படுகிறது. வாங்க உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். சொல்லும் போதுதான் பெரிய விடயமாக சில வேளை உங்களுக்கு தோன்றலாம், ஆனால் உதாரண வாக்கியங்களை பார்க்கும்போது உங்களுக்கு நன்றாக விளங்கிவிடும். வாங்க பார்ப்போம். இங்கே விளையாடும் ஒரு பையன் இருக்கிறான். There's a boy who always plays here. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. There's a boy who always plays here.
புதிய பழங்கள் விற்கும் ஒரு கடை இருக்கு. 2 பேர் சேர்ந்து போறீங்க. அப்ப அவங்கள்ட்ட என்ன சொல்லி கூட்டிக் கொண்டு போறீங்க? வாங்க வாங்க, புதிய பழங்கள் விற்கிற கடை ஒன்று இருக்கு, அதுக்கு போவோம்னு சொல்லி. அப்ப அங்க என்ன, அந்த கடையை வலியுறுத்தி கூற விரும்புறீங்க. அதனால தான் back left பாவிக்க வேண்டும். There's a shop that sells fresh fruits. There's a shop that sells fresh fruits. Again, there's a shop that sells fresh fruits. அப்போ கனகாலத்துக்கு முந்தி போன ஒரு இடத்துக்கு போறீங்க. புதிய பழங்கள் விற்கும் கடையொன்று இருந்தது. இப்ப இருக்கா இல்லையா தெரியாது உங்களுக்கு. இருந்தது என்று சொல்லி அங்க தேடி போறீங்க. அந்த சந்தர்ப்பத்துல கடந்த காலத்துல வாக்கியத்தை சொல்ல வேண்டும். எவ்வாறு சொல்லி இருப்போம்? There was a shop that sold fresh fruits. ரொம்ப இலவா இருக்கா? நாங்க மறுபடியும் இருக்க சொல்லி பார்ப்போம். There was a shop that sold fresh fruits. ஏன் sold பயன்படுத்தினோம்? sell என்பதனுடைய இறந்த காலம். ஏன் was பயன்படுத்தினோம்? is என்பதனுடைய இறந்த காலம். There was a shop that sold fresh fruits. ரொம்ப இலவா இருக்கா? மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. நாம் நெருக்கமாக இருந்த நேரம் இருந்தது. இது எப்படிப்பட்ட ஒரு வாக்கியம்? எமோஷனல் எம்பசிஸ், உணர்வு பூர்வமா வலியுறுத்தி கூறுகின்றோம். There was a time. There was a time when we were close. There was a time when we were close. எல்லாம் வாழ்த்து சத்தமா சொல்லி பாருங்க. Amazing. There was a time when we were close. நாம் ஒருவருக்கொருவர் நெருக்கமாக இருந்த நேரம் இருந்தது. இதை எப்படி சொல்லியிருக்கலாம்? There was a time when we were close to each other. There was a time when we were close to each other. ரொம்ப இலவா இருக்கு இல்லையா? நாம் உட்காரக்கூடிய இடம் ஒன்று இருக்கு. நடந்து போய் கொண்டிருக்கிறீங்க, பார்க்க ஏதோ சம்வையா. அப்ப ஒரு ஆள் உங்களோட கூட வரால், கால் உழையுது, கால் வலிக்குது அப்படின்னு சொல்றாங்க. நாங்க பின்ன சொல்றோம், கொஞ்சம் பொறுங்க, நாம உட்காரக்கூடிய இடம் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி அவரை கூட்டி இழுத்துட்டு போறீங்க. அந்த நேரத்துல எப்படி சொல்வோம்? கொஞ்சம் உணர்வு பூர்வமா எம்பசைஸ் பண்ணி சொல்லணும் இல்லையா? There's a place where we can sit. There's a place where we can sit. மறுபடியும் சொல்லி பார்ப்போமா? There's a place where we can sit. உனக்கு உதவக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள், கவலைப்படாத. ஒரு புதிரத்துக்கு ஒரு ஆள் போயிருக்கிறார். அப்புறம் நாங்க அவருக்கு என்ன சொல்றோம்? உனக்கு உதவக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள், அந்த மக்கள் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை உள்ளவர்களாக இருப்பார்கள் என்பதை நாங்கள் என்ன செய்யறோம்? வலியுறுத்தி கூற விரும்புகிறோம். Please comment your answer. Planted. ஒவ்வொரு இரவும் குறைக்கிற நாய் இருக்கு. அப்ப இந்த நாயை அழுத்தி சொல்ல விரும்புகிறோம், வலியுறுத்தி சொல்ல விரும்புகின்றோம். ஒவ்வொரு இரவும் குறைக்கிற நாய் இருக்கு. Please comment your answer. Marvelous. நேற்று உன்னை அழைத்த ஒரு சிறுமி இருந்தாள். வெண்டைக்கு இருக்கிறாளா இல்லையா தெரியல, நேற்று இருந்தாள். Comment it now. Wonderful. You got it. இது வாதிட வேண்டிய நேரமா அல்லது நீங்க இதுவா வாதிட வேண்டிய நேரம் அப்படின்னு எல்லாம் நாங்க வினாக்களை வினவுவோம். இவ்வாறாக இதுவா அந்த நேரம் என்பதை நாம் ஆங்கிலத்தில் is this the time to, is this the time to plus V1 form plus object இருந்தா போடுவோம், இல்லைன்னா தேவையில்லை. Is this the time to plus V1 form plus object என்றவாறு இவ்வகையான வினாக்களை கேட்போம். எதற்காக நாம் இதை கேட்கின்றோம்? Expressing disapproval. ஏதோ ஒருத்தங்க செய்ய முற்படுறாங்க, இல்ல செய்ய போறோம் என்று கேட்கிறாங்க, இல்ல செய்துட்டு இருக்கிறாங்க. அந்த சந்தர்ப்பத்துல எங்களுடைய டிஸ்அப்ரூவல், நாம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை உணர்த்துவதற்காக இவ்வாறு வினவுகின்றோம். அல்லது எக்ஸ்பிரஸிங் urgency, அவங்க செய்துட்டு இருக்கிறது அப்ப செய்ய வேண்டிய வேலை இல்லை, அதை தவிர வேறொன்று அவசரமா அத்தியாவசியமா செய்ய வேண்டிய ஒன்று இருக்கு என்பதை வலியுறுத்துவதற்காக கேட்கின்றோம்.
எவ்வாறான கண்டெக்ஸ்ட்ல கேட்போம்? பேரண்டிங் ஆர் டீச்சிங் கண்டெக்ஸ்ட் அல்லது ஒர்க் பிளேஸ் கண்டெக்ஸ்ட்ல இவற்றை பெரும்பாலும் பயன்படுத்துவோம். இது வாதிட வேண்டிய நேரமா? Is this the time to argue? Is this the time to argue? எங்கூட சேர்ந்து கேட்டு பாருங்க. Is this the time to argue? இது தூங்க வேண்டிய நேரமா? வீட்டுல பேரண்ட்ஸ் அடிக்கடி கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க? கண்ட நேரத்துல தூங்கிட்டு இருந்தா என்ன கேட்பாங்க? Is this the time to sleep? Is this the time to sleep? எல்லாரும் பாய்விட்டு சத்தமா கேட்டு பாருங்க. Superb. Is this the time to sleep? இது விடுமுறை எடுக்க வேண்டிய நேரமா? இது பொதுவானது work place context இருக்கக்கூடியது. Is this the time to take a vacation? Is this the time to take a vacation? எங்கூட சேர்ந்து கேட்டு பாருங்க. Is this the time to take a vacation? இது ஒரு புதிய செயற்திட்டத்தை தொடங்க வேண்டிய நேரமா? ஏற்கனவே பெண்டிங்ல இருக்குது, அதை விட்டுட்டு இப்ப புதுசா ஒன்றை தொடங்க வேண்டிய நேரம் இதுவா அப்படின்னு கேக்குறாங்க. Please comment your answer. Great. இது சிரிக்க வேண்டிய நேரமா? ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கிறோம், டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், அந்த நேரத்துல ஒரு சிலர் சிரிக்கிறாங்க, என்ன கேக்குறோம்? இது சிரிக்க வேண்டிய நேரமா? Comment it now. Well done. இது டிவி பாக்குற நேரமா? நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, ஏதோ முக்கியமான வேலைகள் இல்லாட்டி விட்டு இருக்குது, அந்த நேரத்துல இருந்து டிவி பாக்குறாங்க, அதை பார்த்தோன்னு நாங்க என்ன கேட்கிறோம்? இது டிவி பாக்குற நேரமா? இதுவா டிவி பார்க்க வேண்டிய நேரம்? Comment your answer. Bravo. You got it. நீ தாமதமாக வந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொன்னா அவருடைய என்னது சிச்சுவேஷனை புரிஞ்சு கொண்டு சொல்றதாயும் இருக்கலாம், இல்லாட்டி அவர் வந்தான்னு வராட்டியான்னு எங்களால வேலையை செய்ய முடியும் என்பதை காட்டுவதற்காக கூட சொல்லலாம். இவ்வாறாக பரவாயில்லை என்பதை நாங்கள் it doesn't matter, it doesn't matter என்றவாறு குறிப்பிடுவோம். இதனுடைய வாக்கிய அமைப்பாக it doesn't matter plus condition or a situation என்றவாறு அமையும். வாங்க உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். நீ தாமதமாக வந்தாலும் பரவாயில்லை. It doesn't matter if you are late. It doesn't matter if you are late. It doesn't matter if you are late. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. It doesn't matter if you are late. மற்றவர்கள் என்னை பற்றி என்ன நினைத்தாலும் பரவாயில்லை. It doesn't matter what others think of me. It doesn't matter what others think of me. எல்லாரும் வாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Well done. It doesn't matter what others think of me. நீங்கள் எவ்வளவு வயதாக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்க இன்னும் புதிதாக ஏதாவது கற்றுக்கொள்ள முடியும், வயதுல தங்கி இல்ல. It doesn't matter how old you are. You can still learn something new. It doesn't matter how old you are. You can still learn something new. மறுமுறை சொல்லி பாப்போமா? எங்கூட சேர்ந்து சொல்லுங்க. It doesn't matter how old you are. You can still learn something new. நீங்க தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்லை, முயற்சித்துக் கொண்டே இருங்கள். Please comment your answer. Very good. நாம் எங்கே சாப்பிட்டாலும் பரவாயில்லை. Please comment it now. Wonderful. எவ்வளவு நேரம் எடுத்தாலும் பரவாயில்லை, நாம் செயற்திட்டத்தை முடிப்போம். Please comment your answer. Amazing. You got it. இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? There plus be plus noun phrase
plus relative clause என்பதையோ, is this the time to plus V1 form plus object என்பதையோ, it doesn't matter plus condition or situation என்பதையோ பயன்படுத்தி நடைமுறை வாழ்க்கையில் பேசக்கூடிய வாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள், ஆங்கிலத்தில் எழுதி பாருங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Then it will be helpful for other viewers, and if you have any doubts or mistakes, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு முடிந்தவரை மற்றவர்களுடனும் ஷேர் பண்ணி கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி கொள்ளுங்கள். Thank you for watching.